எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியா ரொம்ப சிம்பிளா பிரெட்ல தாங்க குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரெட் குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் 12 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதனோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா எடுத்துக்குவோம். ஓரங்கள்லாம் கட் பண்ண பிரெட்டை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு நான் 1.25 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஒரு பேனில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் அதே 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் கிடையாதுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பாகுவை நல்லா கையில தொட்டு பாருங்க. லைட்டா பிசுபிசுப்பு தன்மை இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் விடுறதுங்க. பாகு ஆறுனதுக்கு அப்புறமே அந்த ஜீரா கெட்டித்தன்மை இல்லாம இருக்குங்க. அதுக்காக தான் விட்டுறோம். இப்போ பாகுவை நல்லா தொட்டு பார்க்கும் போகும்போது நல்லா பிசுபிசுப்பு தன்மை இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திரிச்சு வச்சிருந்த பிரெட்டை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நெய் சேர்த்து செய்யும் போது குலோப் ஜாம் உருட்டும் போதுங்க அந்த விரிசல் வராம இருக்கும். அதுக்காக தான். எல்லாத்தையுமே அழகா சின்ன சின்ன பாலா உருட்டியாச்சுங்க. இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெயுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை உருட்டி வச்சதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா இடமும் ஒன் போல வெந்து வரும். எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வெளியில எடுத்துக்குவோம். எடுக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா பாலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை சர்க்கரை பாகுக்குள்ள போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். குலோப் ஜாமுன சர்க்கரை பாகுக்குள்ள போடும்போது லைட்டா வெதுவெதுப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, 1 மணி நேரம் ஆகுது. குலோப் ஜாமுன் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது. இப்ப இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஜூஸியா இருக்குன்னு. இது வீட்டுல பிரெட் எல்லாம் மிச்சம் இருந்தா அதை வேஸ்ட் பண்ணாம குயிக்கா இந்த குலோப் ஜாமுன் செய்யலாங்க. நார்மலா செய்யற குலோப் ஜாமுன் மாதிரியே ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இந்த குலோப் ஜாமுனை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.